வணக்கம். This is Dr. Francis Xavier from the Academy of Face. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது இந்தியன் பொலிட்டியோடைய பார்ட் 17, கிளாஸ் நம்பர் 17, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிக்கல் 32. ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற 5 ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். 5 ரைட்ஸ் பார்த்துருக்கோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இப்போ நம்ம 6வது ரைட் பார்க்குறோம். ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு இந்த 5 ரைட்டுமே மறுக்கப்படும் பொழுது, நிராகரிக்கப்படும் பொழுது அவன் கோர்ட்டுக்கு செல்ல முடியும். இந்த 5 ரைட்டும் நிராகரிக்கப்படும் பொழுது. So when the 5 fundamental rights are violated for a citizen, for an Indian citizen, he can move to the court. That is the 6th right. Articles 32, constitutional remedies. அந்த ஆர்டிக்கலுடைய பேரை பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி. ரெமடினா என்ன ஆங்கிலத்தில்? சொல்யூஷன். ஒரு பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன். a solution for a problem. ரெமடினா சொல்யூஷன். சரிங்களா? ஒரு வழி, மாற்று வழி அப்படின்றதா. சரி, இப்போ நாம இந்த ஆர்டிக்கல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, among the various articles, this is the most important article in the Constitution of India. இந்தியன் பல ஆர்டிக்கல் இருக்கு, அதுலேயே மிக முக்கியமானது இது 32. இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்றாரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆர்டிக்கல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதயமும் ஆத்மாவும் போன்றது. ஒரு மனிதனுக்கு இதயம், ஆத்மா, அது ரெண்டுமே போகணும், ரெண்டுமே வேண்டும். இதயம் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த இதயத்தில் ஆத்மான்ற நல்ல ஒரு ஆத்மா இருக்க வேண்டும். ஒரு மனசாட்சி, சோல்னா ஆத்மான்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மனிதனுடைய உடலில் மிக முக்கியமானது இருதயம். அந்த இருதயத்தை போன்றும் ஆத்மாவை போன்றும் அப்படின்னு மிக அழகாக இந்த ஆர்டிக்கலை பற்றி சொல்லியிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இது அடிக்கடி பல தேர்வுகளில் கேட்டது. Which article is called heart and soul of the constitution? அது ஆர்டிக்கல் 32. அப்போ இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆர்டிக்கல், இந்த 32ஐ நாம் சற்று விரிவாக பார்ப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட் கூட இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எக்காரத்தை கொண்டு இதை மாற்ற முடியாது, இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் எதுவும் பண்ணக்கூடாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆர்டிக்கல் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த ஆர்டிக்கல் 32 5 வகையான ரிட்ஸை பற்றி சொல்லுது. ரிட்ஸ்னா என்ன? ஆங்கிலத்தில் நம்ம ரிட்ஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்ஸ். இப்போ ரிட்ஸ்னா என்னது? அதோடைய மீனிங் நீதி பேராணை தமிழில் சொல்கிறோம். அதோடைய மீனிங் என்ன? ஸோ ரிட்ஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எ ரிட்டன் கமாண்ட் issued by a court or a legal authority to a person or an organization or a body to do something. அப்போ it is a command, உத்தரவு, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அது யார் போடுவாங்க? கோர்ட்டு அல்லது ஒரு லீகல் அத்தாரிட்டி தான் இந்த இதை போட முடியும், கோர்ட். சரிங்களா? இது முழுக்க கோர்ட் தொடர்பானது. இந்த ஒரு இது கோர்ட்டு அல்லது லீகல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிக்கல் மொத்தமாக எதை பற்றினா ஒரு கோர்ட்டு சம்பந்தமானது, இல்லை ட்ரிபியூனல் சம்பந்தமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீதி, ஒரு லீகல் பாடி சம்பந்தமானது. சரிங்களா? ஸோ இதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு நியாயம் கிடைக்கலன்னா நம்ம அங்கே தானே போவோம். சரி, 5 வகையான ரிட்ஸ். ரிட்ஸ்னா நான் என்னன்னு இப்போ சொல்லிட்டேன். ஒரு ரிட்டன் கமாண்ட், ஒரு ரிட்டன் ஃபார்மில் இருக்கிற ஒரு கமாண்ட், ஒரு கோர்ட்டில் இருந்து இல்லை ஒரு லீகல் பாடியில இருந்து ஒரு நபரை அல்லது ஒரு நிறுவனத்தை, ஒரு பாடியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுவது தான் ரிட்ஸ். 5 வகையான ரிட்ஸ் இருக்கு. இந்த ரிட்ஸை நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். ப்ரெரோகேட்டிவ் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்கினது தான் இந்த ரிட்ஸ். சரிங்களா? இப்போ எங்கேருந்து நம்ம வாங்கியிருக்கோம்? ஃப்ரம் வேர் வி ஹவ் பாரோவ்ட் த ரிட்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கேள்வி வரும். எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். 5 ரிட்ஸ் இருக்கு. முதல் ஹேபியஸ் கார்பஸ், மெண்டாமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோராரி, கியோ வாரண்டோ.
இந்த அஞ்சுமே வந்து என்ன, நம்ம கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. இது வந்து லத்தீன் மொழி, நம்ம ஆங்கிலமோ தமிழோ கிடையாது, இது லத்தீன் மொழி. இதோடைய ஆங்கில மீனிங் என்னன்றதை நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. see the English meaning of this habeas corpus அப்படின்னும் போது இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. டு ஹேவ் த பாடி ஆஃப், அதாவது இந்த 5 ரிட்ஸுமே வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு அல்லது ஹைகோர்ட், வேற எந்த கோர்ட்டுமே இதை வந்து இஷ்யூ பண்ண முடியாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ்ல டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படின்றத நான் விளக்கி சொல்றேன். ஒரு மனிதன், நம்ம குடும்பத்துல ஒரு நபர் திடீர்னு வந்து இன்னொருத்தர் வந்து கடத்திட்டு போயிடுறாரு, இல்ல வலுக்கட்டாயமா அவரை கொண்டே பிடிச்சிட்டு போய் அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ நம்ம யார்ட்டையோ ஏதோ கடன் வாங்கியிருப்போம், இந்த கந்து வட்டிக்காரங்களை கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சில கந்து வட்டிக்காரங்களை என்ன பண்ணுவாங்க, ஆளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க, கொடுங்க பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுத்துட்டு ஆளை கூட்டிட்டு போங்க. அந்த மாதிரிலாம் நீங்க சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையில கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தரை பற்றி ஒரு நபர் கூட தற்கொலை செய்து கொண்டதாக நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த பல உண்மைகள் சில கந்துவட்டிக்காரங்களை பற்றியான நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஆளை கூட்டு போய் அடைச்சு வைக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஹேபியஸ் கார்பஸ் நாம வந்து கோர்ட் மூலமாக கோர்ட்ல போய் நாம கோர்ட்டை நாடலாம். என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபரை காணோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை ரிட்டர்ன் அனுப்புவாங்க, அந்த நபரை கொண்டு போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. இல்ல ஒரு சில சமயங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில போலீஸ் கேஸ் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க விசாரணைக்காக, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. நம்ம ஸ்டேஷன்ல போய் கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆளே வரலன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் வந்து நிரபராதியா கூட இருக்கலாம், ஆள் மாறி கூட அவரை பிடிச்சிட்டு போயிருக்கலாம், அவங்களுக்கு கூட தவறு நடந்திருக்கலாம். சரிங்களா? சப்போஸ் அந்த மாதிரி தவறு நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டை நாடலாம். கோர்ட்டை நாடி இந்த மாதிரி ஒரு ஆளை காணோம், அப்போ வந்து போலீஸ்க்கு வந்து உத்தரவு போடுவாங்க ஜட்ஜு, அந்த நபரை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. அதான் டு ஹேவ் த பாடி ஆஃப், தலைமறைவாக்கப்பட்ட அந்த மனிதனை என் முன்னாடி கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு கோர்ட் போடுற உத்தரவு தான் ஹேபியஸ் கார்பஸ். அப்போ இப்ப நான் என்ன சொன்னேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னு சொன்னேன். சப்போஸ் அவர் வந்து தவறு செஞ்சு அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, சட்டப்படி அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவரை கொண்டு உள்ள வச்சிருக்காங்கன்னா அதுக்கு எதிராக நம்ம வந்து ரிட் பாஸ் பண்ண முடியாது. இல்லீகல், ஒரு லீகலான அரெஸ்ட்டுக்கு எதிராக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லீகலா ஒருத்தரை கொண்டு போய் வச்சா மட்டும்தான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். ஸ்டேஷன்ல போய் இந்த நபரை கூட்டு வந்திருக்கீங்களா, ஜாமீன் எடுக்கணும் என்னன்றதை நம்ம விசாரிக்கும் போது இப்படி ஒரு நபரை நான் கொண்டு வரவே இல்லை, அரெஸ்ட் பண்ணவே இல்லை, எஃப்ஐஆர் எதுவும் போடலை அப்படின்ற பட்சத்தில் தான் நாம் வந்து இந்த ரிட்டை பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கோர்ட் வந்து இந்த ரிட்டை வந்து இது பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ரிட்டு பாஸ் பண்ணுறது எதுக்கு, வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட். இந்த முதல் ரிட்டு வந்து ஹேபியஸ் கார்பஸ் வந்து ஒரு பப்ளிக் நிறுவனம் அல்லது ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் யார் மேலே வேணாலும் இந்த ரிட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அப்ளிகபிள் டு பப்ளிக் as well as டு பிரைவேட். சரி, இப்போ அடுத்தது வந்து மெண்டாமஸ். மெண்டாமஸ்னா என்ன, வி கமாண்ட். அதோடைய ஆங்கில பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி கமாண்ட். இது வந்து நாட் அப்ளிகபிள் டு பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு தனி நபருக்கு எதிராக இதை நாம் பிறப்பிக்க முடியாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு எ பிரைவேட் இண்டிவிஜுவல். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வி கமாண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம வந்து அதை கேட்குறோம், ஒரு அத்தாரிட்டி கிட்ட இருந்து கேட்குறோம் தாலுக்கா ஆஃபீஸில், அவங்க அதை நமக்கு தர மறுக்கிறாங்க, ஒரு ஆதார் கார்டை தர மறுக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நாம இந்த ஒரு நாட்டின் பிரஜை, இந்த ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி என்ற பெயரில் நீங்க வந்து இந்த ரிட்டை பாஸ் பண்ணலாம். அவங்க உத்தரவு போடுவாங்க, கொடுங்க, ஏன் இவருக்கு கொடுக்கல, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை போடுவாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு பப்ளிக் இதில் வந்து நம்மளுக்கு எதாவது நியாயம் கிடைக்கல, ஒரு நீதி கிடைக்கல, ஒரு ரேஷன் கார்டு வந்து நம்மளுக்கு மட்டும் தரல, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் தரல. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம வந்து இந்த ரிட்டை வந்து போடலாம். அதுக்கு அடுத்து வந்து மூணாவது வந்து ப்ரொஹிபிஷன். ஆங்கில வார்த்தை மாதிரி இருப்ப, ஆங்கில வார்த்தை ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன்னா என்ன, சரிங்களா? ப்ரொஹிபிஷனா உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் ஒன்றத்துல இருந்து நிறுத்துறது, ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். ஆங்கில பொருள் பாருங்க, டு ஃபார்பிட் அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்று நிறுத்த சொல்றாங்க, ஸ்டாப் அப்படின்ட்டு. இப்போ இந்த மூணாவது ரிட்டும் நாலாவது ரிட்டு செர்டியோராரி, இது ரெண்டுமே முழுக்க முழுக்க கோர்ட் தொடர்பானது. இது முழுக்க முழுக்க கோர்ட் தொடர்பானது. இந்த ப்ரொஹிபிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல,
அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த வழக்கு பல தடவை விசாரணைக்கு வரும், வாதாடிட்டு இருப்பாங்க, அந்த இது நடக்கும், வாதாடிட்டு இருப்பாங்க. ஒரே நாளில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வராது, பல ஹியரிங் இருக்கும். அப்போ அதில் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல, நியாயம் கிடைக்கிற மாதிரி இல்லை, நமக்கெல்லாம் ஒரு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் வந்து நமக்கு எதிராக முடிவு போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். கேஸ் முடியலை, அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டை நாடலாம், சுப்ரீம் கோர்ட்டை இல்லைன்னா ஹை கோர்ட். ரிட்டை இஷ்யூ பண்ணுறது ரெண்டே ரெண்டு கோர்ட்டு தான், ஒன்று சுப்ரீம் கோர்ட், இன்னொன்று ஹை கோர்ட். அப்போ ஹை கோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் நாடி நாம் வந்து இந்த ரிட்டு ப்ரொஹிபிஷன் ரிட்டை வந்து நாம் பாஸ் பண்ணலாம். அப்போது ஒருவேளை அந்த கோர்ட்டுக்கு உட்பட்ட தண்டனை இருக்காது, அந்த கோர்ட்டுக்கு உட்பட்ட அந்த ஒரு வழக்கு, இந்த வழக்கு அந்த கோர்ட் விசாரிக்க வேண்டிய வழக்காக இருக்காது, இல்லை அவர்கள் இந்த வழக்கை வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் லா பேஸ்ல கொண்டு போயிட்டு இருப்பாங்க, ஒரு சட்டத்திற்கு புறம்பான எரர் ஆஃப் லா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு சட்டத்திற்கு புறம்பாக அந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கு அல்ல இது, அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பாற்பட்டது, எக்ஸீடிங் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த மாதிரி ஒரு வழக்காக இருக்கலாம். அப்போ வந்து இந்த ரிட்டு வந்து பாஸ் பண்ணும்போது அந்த ப்ரொசீடிங்ஸை அங்கேயே நிறுத்துவாங்க. ரிட் என்ன சொல்லுவாங்க, ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சொல்லுவாங்க, ஸ்டாப் த ப்ரொசீடிங்ஸ், இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரொஹிபிஷன் என்பது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே எப்போ வேணாலும் இந்த ரிட்டை நம்ம பாஸ் பண்ணலாம். ஆனால் செர்டியோ இது வந்து இந்த ப்ரொஹிபிஷன் என்பது எனக்கு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரிபியூனல் கோர்ட், இந்த ரெண்டுத்துக்கு எதிராக நம்ம தீர்ப்பாயம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயம் இருக்குது, ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க ஏதாவது வழக்குகளில், அந்த ட்ரிபியூனல்ஸ்க்கும் கோர்ட்டுக்கும் தொடர்புடையது இது, இந்த ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டாவது வந்து செர்டியோராரி, இதுவும் சேம் ப்ரொஹிபிஷன் மாதிரி தான், கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஆனால் இது இடையில நிறுத்த முடியாது. அந்த கேஸ் முடிஞ்சு லோயர் கோர்ட்டில் இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை, இந்த நபருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை அல்லது ஏதோ ஒரு தண்டனை 10 வருடமோ 15 வருடமோ, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து செர்டியோராரியை பாஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் கூட கேட்பாங்க, அட் விச் ஸ்டேஜ் ப்ரொஹிபிஷன் ரிட் கேன் பி இஷ்யூட், இந்த பிகினிங் ஸ்டேஜ் ஆர் இந்த மிடில் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஹியரிங், ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட், ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க லோயர் கோர்ட், அப்போ நீங்கள் ப்ரொஹிபிஷன் ரிட்டை வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க, ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ. அப்போ பாஸ் பண்ணுற அந்த ரிட்டோட பேர் தான் செர்டியோராரி அப்படின்றது. செர்டியோராரியோடைய மீனிங் என்ன, டு பி சர்டிஃபைடு. எந்த ஆதாரத்தில் நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க, கொடுங்க, அந்த சர்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க, கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ், இல்லை குவாஷ் த ஆர்டர், அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க, கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ லோயர் கோர்ட்டுக்கு அல்லது அந்த ட்ரிபியூனலுக்கு வந்து ஒரு இதை போடுவாங்க, ஒரு உத்தரவு போடுவாங்க. இப்போ இது வந்து கோர்ட்டுக்கோ ட்ரிபியூனலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஆனால் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு கிடையாது. நான் சொன்ன இந்த கோர்ட் தொடர்பானது. லெஜிஸ்லேட்டிவ் பாடினா என்னது, நாடாளுமன்றமோ பாராளுமன்றமோ மேலே வந்து நாம் இந்த மாதிரி ஒரு ரிட்டை வந்து இது பண்ண முடியாது, அதுக்கான உத்தரவு நம்மளுக்கு கிடையாது, சரிங்களா, அது தொடர்பானதுக்கு நம்மளுக்கு முடியாது. ஸோ இதுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளிகபிள். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரொஹிபிஷன் என்பது பிகினிங் ஸ்டேஜ் அட் இந்த மிடில், செர்டியோராரி என்பது ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட், இதை மனசில் வச்சுக்கணும். அதோடைய மீனிங் டு பி சர்டிஃபைடு, இதோடைய ஆங்கில பொருள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து கியோ வாரண்டோ, கியோ வாரண்டோ என்னது, பை வாட் அத்தாரிட்டி, எந்த அடிப்படையில் அப்படின்றதா இதோடைய அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய என்னது, லீகாலிட்டி ஆஃப் கிளைம் ஆஃப் எ பர்சன் டு எ பப்ளிக் ஆஃபீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதி பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் தர முடியாது, வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து ஆய்வு நடத்துவார். நேரடியாக வந்து இந்த நபர் வந்து உண்மையாலுமே வந்து எக்கனாமிக்கலி வீக்கா, பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைந்தவரா அப்படின்றத சொல்லி வந்து அக்கம் பக்கத்தில் விசாரித்து உங்களுடைய இருப்பிடத்தை எல்லாம் பார்த்துட்டு போவார். He will inquire, he will inspect, but he is not authorized to give such certificate. அந்த சர்டிஃபிகேட் தர வேண்டியது யாரு, கலெக்டர் தான் தரணும், மேல் அதிகாரிகள் தான் தர முடியுமே தவிர ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரோ தாலுக்குல இருந்தோ அது தர முடியாது, தரக்கூடாது. அப்படி தந்தால் நாம் வந்து அதுக்கு எதிராக வந்து
நம்ம வந்து பொதுநல வழக்கு. இது பொதுவா கியோ வாரண்டோ என்பது பொதுநல வழக்கு. நம்ம நிறைய பேர் பொதுநல வழக்கு போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதிய தகுதி இல்லாம ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ப்ரொஃபஸர் அப்பாயின்ட் பண்றாங்க, இல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்றாங்க. அவருக்கு போதிய தகுதி இல்லை, பிஹெச்டி இல்ல நெட்டோ இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம வந்து ஒரு பொதுநல வழக்கு போடலாம். போதிய தகுதி இல்லாதவரை ஏன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது ஒரு பொதுநல வழக்குகள் எல்லாம் இதுல வந்து வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த 32வது ஆர்டிக்கல் கீழே 5 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். சாரி, 4 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 5 ரிட்ஸ், 4 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரொவிஷன்? ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனது நிராகரிக்கப்படும் பொழுது அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனா என்ன? உங்க அனைவருக்கும் தெரியும். நம்ம ஏதாவது ஒரு கேஸ்னா எப்படி போகணும்? டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. படிப்படியாக தான் போகணும். ஃபர்ஸ்ட் லோயர் கோர்ட்ல போகணும், அதுக்கடுத்து ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். இது அப்படி அல்ல. ரிட் வந்து டைரக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் எந்த ஒரு நபராக இருந்தாலும் டைரக்டா நீங்க ஃபைல் பண்ணலாம். அந்த ஒரு உரிமை இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் என்பது. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஹேவ் பவர் டு இஷ்யூ ரிட்ஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நல்ல பவர் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு. சரி, அடுத்து வந்து பார்லிமெண்ட் கேன் என்பவர் எனி கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ். பார்லிமெண்ட் வந்து சொல்லலாம், கோர்ட்டை சொல்லலாம் ரிட்டு பாஸ் பண்ண சொல்லி. ஆர்டிகல் 226 இது ஒரு பவர்ஃபுல்லான ஆர்டிகல். ஆர்டிகல் 226 என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு என்ஃபோர்ஸ் த கோர்ட், எம்பவர் எனி கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன? பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 359. ஆர்டிகல் 359 படி பிரசிடென்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். எதை? கேன் சஸ்பெண்ட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அது சஸ்பெண்ட் தான். சஸ்பெண்ட் ஆனது தற்காலிகமாக டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் எமர்ஜென்சி பீரியட்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு ரிட்ஸை இஷ்யூ பண்றதுக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா மட்டும்தான் ரிட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, மற்ற எதுக்குமே இஷ்யூ பண்ண முடியாது. ஆனா ஹை கோர்ட்டுக்கு இன்னொரு பவர் இருக்கு. லீகல் ரைட்ஸ், உங்களுடைய லீகல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ லீகல் ரைட். அந்த மாதிரி சமயத்திலையும் ஹை கோர்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டுமல்ல, லீகல் ரைட்ஸ் வயலேட் ஆனாலும் உங்களுக்கு ரிட் வந்து இஷ்யூ பண்றதுக்கான ரூல் வந்து ஹை கோர்ட்டுக்கு இருக்கு. அடுத்து அப்போ வந்து நம்ம இந்த பவரை எப்படி சொல்லுவோம்? சுப்ரீம் கோர்ட்டோடைய பவர் வந்து நேரோ பவர் இந்த விஷயத்துல. ஆனா ஹை கோர்ட்டோடைய பவரோ ஆர்டிகல் 32 படி வைடான ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தன்னுடைய ரிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துல எந்த மூலமுடுக்கில் இருக்கிற எந்த கோர்ட் மேல வேணாலும் எந்த நபர் மேல் வேணாலும் ரிட்டு பாஸ் பண்ணலாம். ஆனா ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளதா இருக்கணும். இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்னா தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் செல்லும். இப்ப கேரளா ஹைகோர்ட், எர்ணாகுளம் ஹைகோர்ட், கொச்சியில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் ஹைகோர்ட்னா அந்த கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்புறம் லக்ஷதீப் ஐலாண்ட், இந்த மாதிரியான ஒரு சில இது. அதனாலதான் சொல்றது, ஸோ த்ரூ அவுட் இந்தியா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்பது வித்தின் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நம்ம வந்து ரிட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்புல அடுத்ததை பார்ப்போம். அடுத்த நம்ம இந்தியன் பொலிட்டியோடைய டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ப்போம். ஆர்டிகல் 33, 34, 35 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 31 இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.